வெல்கம் டு உலகன் சிவில் சர்வீஸ் யூடியூப் சேனல். மைசெல் துரைசாமி. நம்ம சேனலில் பிஐபி வர நியூஸ் எடுத்து வார வாரம் 2 வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த சீரீஸில் இந்த வாரத்துக்கான செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா 29லேருந்து 29லேருந்து இன்னைக்கு வரைக்குமே பிஐபியில் இம்பார்ட்டண்டான நியூஸ் எடுத்து அதில் முக்கியமான நியூஸு அதனுடைய பேக்ரவுண்டு இன்ஃபர்மேஷனுடைய இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இட் ரிலேட்டட் டு த லீகல் மெட்ரோலஜிக்கல் ஆக்ட். இதில் சில ரீஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அண்ட் ட்ரஸ்ட் பேஸ்டு கவர்னன்ஸ். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அண்ட் ட்ரஸ்ட் பேஸ்டு கவர்னன்ஸ். இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கவர்னன்ஸில் அண்ட் மெயின்ஸில் ஆன்சர் ரைட்டிங் எழுதும்போது we can mention the trust based governance because trust is very important among the peoples towards the government. சரி, ஓகே. இதில் நம்ம ஃபஸ்ட்டு டைம் ப்ரொசீஜர் ரெகுலேட்டரி மிஸ்டேக்ஸ் கேன் நவ் கரெக்டட் பிஃபோர் த பெனால்ட்டி ஆக்ஷன்ஸ். ஓகே, இது சம்மந்தமான அடுத்து என்னென்ன ப்ரொவிஷன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன இந்த நோட் என்ன இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமில் அவங்க அந்த கம்பைலன்ஸை கொடுக்கலன்னா அவங்களுக்கு சில பெனால்ட்டி இருக்கும். ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ பாருங்க, when a persons commit a specific first time procedure or regulatory non-compliance covered under the Meteorological Act, the legal meteorological officer may issue. ஃபர்ஸ்ட் அவங்க சரியா பண்ணலன்னா அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணலாம்னா இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பலாம். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பி அவங்க அதை கரெக்டாக ப்ராப்பராக கம்பைல்ஸ் வித்தின் கொடுத்த டைமில் அதை ப்ராப்பராக சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு பீனல் ப்ரொசீடிங்குமே கிடையாது. அதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணலாம். சப்போஸ் அவங்க டைம் கொடுத்தும் அவங்க அதை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணல, அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணலன்னா தே கேன் ஆஸ் பர் த ஆல்ரெடி இருந்த லீகல் மெட்ரோலஜிக்கல் ஆக்டில் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அது பிரகாரம் அவங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் ஆக்ஷன் அவங்க மேலே எடுப்பாங்க. ஓகே, இதோடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா மோர் ஃபெசிலிட்டேட்டிவ் அண்ட் தென் ட்ரஸ்ட் பேஸ்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க். அதை கொடுக்குறது தான் அதனுடைய முக்கியமான இப்போ பண்ண ரீஃபார்முடைய நோக்கம். ஓகே, இப்போ சில லீகல் மெட்ரோலஜிக்கல் ஆக்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? இது எப்போ 2009ல் எப்போ ஃபோர்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2011ல். இட் ரீப்ளேஸ் த இயர்லி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் வெயிட்ஸ் மெஷர்ஸ் ஆக்ட் 1976. அதை என்ன பண்ணிச்சு, இது ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்கு. இது இந்தியா ஃபுல்லாமே அப்ளை ஆகும். ஓகே, இதில் என்னென்ன கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வைட்டிங் மிஷின்ஸ், வெரி வெல். அண்ட் தென் ஃபியூல் டிஸ்பென்சர்ஸ், நம்ம பெட்ரோல் போடுறோம்ல, அங்கே இருக்கிற அந்த ஃபியூல் டிஸ்பென்சர்ஸ் எவ்ரி திங் கம் அண்டர் த லீகல் மெட்ரோலஜிக்கல் ஆக்ட். அடுத்து மெட்ரோலஜி ஆக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ராசரி வெயிட் ஸ்கேல்ஸ், வாட்டர் அண்டு எலக்ட்ரிசிட்டி மீட்டர்ஸ், எல்பிஜி சிலிண்டர்ஸ், அடுத்து பேக்கேஜ் கம்யூனிட்டிஸ், வெரி வெல். எம்ஆர்பி, நெட் குவான்டிட்டி, மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் அண்ட் எனி அதர் ப்ரொவிஷன்ஸ். Everything come on right and everything come under the legal meteorological act. Just understand what is the new reform. It related to the ease of doing business and then trust based governance. Okay, next we want to move to the next news. Next related to the project Ramak, related to the border road organizations. It's the 16th rising day. இப்போ அந்த ப்ராஜெக்ட் பிராக் மங்க் அப்படின்னு என்னன்னா, இது இது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் கொண்டு வந்த ஒரு ப்ராஜெக்ட். இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இந்த ஈஸ்டர்ன் ஈஸ்டர்ன் லடாக்ல இந்த இருக்கிற ரோடை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இது எதுக்கு? இது கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டைன் த ஸ்ட்ராட்டஜிக் ரோட்ஸ், பிரிட்ஜஸ் அண்ட் தென் ஏர்ஃபீல்ட் அண்ட் அதர் ப்ராடர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டு இம்ப்ரூவ் த ட்ரூப்ஸ் மொபிலிட்டிஸ் அண்ட் அதர் பீப்புள் ஆக்சஸ் டு த மெயின் ஏரியா. அதனுடைய நோக்கம் தான் ப்ராஜெக்ட் பிராக் மங்க். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். நான் வெரி வெல். பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரும். இதனுடைய மூட்டம் என்னன்னா சர்வமினா சர்வம் சத்தியம். அப்படின்னா என்னன்னா எவ்ரி திங் இஸ் அச்சீவபிள் த்ரூ த ஹார்ட்வேர். ஒரு நல்ல அவங்களுடைய மோட்டோஸ். நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பில்டிங் அண்ட் மெயின்டைனிங் த ஸ்ட்ராட்டஜிக் ரோட்ஸ் அக்ராஸ் த பார்டர். இவங்க தான் பார்டர் ரோட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க தான்
அதாவது வாட்டர் ரோட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க இவங்க தான் வந்து போட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய மினிஸ்ட் யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய சேட்டு 2.0 வந்து லான்ச் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஆரோக்கிய சேட்டு இது போத் ஆர் ரிலேட்டட் டு த ஹெல்த். ஓகேங்களா? இப்போ ஆரோக்கிய சேட்டுக்கும் ஆரோக்கிய சேட்டு 2.0க்குன்னா வித்தியாசம். இது வந்து எதுக்காகனா எஸ்பெஷலி ஃபார் த கோவிட் பேண்டமிக். அப்போ இருக்கிற அங்கே அந்த கான்டாக்ட் ட்ரேசிங் அப்போ இருக்கிற பேஷண்ட்டை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் ஆரோக்கிய சேட்டு. இப்போ வந்து இந்த 2.0 எதுக்குன்னா பர்சனல் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் ஆப், ஒரு ஆப்பாகவே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரிஸ்க் அலர்ட் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட். ஓகே, செல்ஃபாக வந்து அசஸ்மெண்ட் பண்ணிக்கணும் டூரிங் த கோவிட் டைம். இது வந்து டிஜிட்டல் ஹெல்த் ஈகோ சிஸ்டம்ஸ். இது ஒன்லி பேண்டமிக் ஃபோக்கஸ், வெரி வெல். இது லாங் டேர்ம் ஹெல்த் கேர் சர்வீஸ். The limited health functions only related to the pandemic situation, right? It is related to the records, ABHA records, appointment, payment, and consent based data set. இதை கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து அடுத்து வந்து பார்க்கலாம். இப்போ ஆரோக்கிய சேட்டு 2.0. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா வினோ வெரிவல் ஆரோக்கிய சேட்டு ஆப், அதனுடைய வெர்ஷன் தான் வந்து அதோட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தானே அது ஆரோக்கிய சேட்டு 2.0. வினோ வெரிவல் ஆல்ரெடி சொன்னது தான். அது வந்து COVID-19 இருந்தது ஆரோக்கிய சேட்டு. இப்போ பர்சனல் ஹெல்த் ரெக்கார்டாக கொண்டு வந்தது தானே அது ஆரோக்கிய சேட்டு 2.1, அதோட அப்கிரேடேஷன். ஓகே, இதனோட கீ ஃபியூச்சர்ஸ் என்னன்னு வந்து பார்க்கலாம். ஒன் ஸ்டாப் டிஜிட்டல் ஹெல்த் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? எல்லா ஹெல்த் பிளாட்ஃபார்மும் இங்கே வந்து இது இருக்கும். கிரியேட் அண்ட் மேனேஜ் ஏபிஜி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட்ஸை வந்து இவங்க தான் கிரியேட் பண்ணி இவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. செக்யூர்லி ஸ்டோர் அண்ட் ஆக்சஸ் த டிஜிட்டல் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய டிஜிட்டல் ஹெல்த் ரெக்கார்ட்ஸை வந்து டிஜிட்டலைசேஷனை தாண்டி அது எந்த அளவுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து செக்யூராக ஸ்டோர் பண்ணுறோம், அதனுடைய ஃபியூச்சர்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து இந்த ஆப்பில் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஆரோக்கிய சேட்டு 2.0. அண்ட் தென் ஸ்கேன் அண்ட் ஷேர் ஃபார் ஃபாஸ்டர் ஓடிபி ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்கேன் அண்ட் பே ஃபார் டிஜிட்டல் ஹாஸ்பிட்டல் பேமெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் ஹெல்த் டேட்டாவை டாக்டர் கிட்டே ஷேர் பண்ணணும் பேஸ்ட் ஆன் கன்சென்ட் பேஸ்டு ஆக்சஸ். அப்புறம் இன்டிகிரேஷன் வித் கவர்மெண்ட் அந்த ஹெல்த் ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட்டு ஹெல்த் ஸ்கீம் அண்ட் டிஜிட்டல் ஹெல்த் சர்வீஸ் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுது இன்டிகிரேட் பண்ணுது கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம்ஸை டிஜிட்டல் ஹெல்த் சர்வீஸ். அப்படி இன்டிகிரேட் பண்ணும்போது அவங்க வந்து அந்த ஆக்சஸை வந்து ஈஸியாக வந்து பெற முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் சாரதி பிஎம் ஜாய் வாட்ஸ்அப் சேட்பாட். இது வந்து ஒரு சேட்பாட்டு. இது வந்து எதுக்கு வந்து இது வந்து கொடுத்து வந்திருக்காங்கன்னா ரிலேட்டட் டு ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா. இதனுடைய முக்கியமான நோக்கம் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம், அதாவது என்னென்ன ஸ்கீம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா பெனிஃபிஷரி வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது 24/7 சப்போர்ட் வாட்ஸ்அப் வந்து கொடுக்குது. இதோட எதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா அதோட எலிஜிபிலிட்டி எம்பல்டு ஹாஸ்பிட்டல். என்னது ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா வந்து ஸ்கீமோடைய பெனிஃபிட்டை வந்து பேஷண்ட் வந்து எனேபிள் பண்ண முடியும் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில், அதான் வந்து எனேபிள்டு ஹாஸ்பிட்டல். அடுத்து வந்து லேர்னிங் அபவுட் த ஸ்கீம் பெனிஃபிட் அண்டு கவர் ட்ரீட்மெண்ட். ஓகே, கைடன்ஸ் ரிலேட்டட் டு த ஆயுஷ்மான் கார்டு அண்ட் ஆக்சஸ் த ஆன்சர். சில கொஷின்ஸ்லாம் வந்து இதனுடைய வாட்ஸ்அப் சேட்பாட் மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுமன் ரோடு மேப். இது வந்து சொல்லியிருப்பாங்க 16th கான்ஃபரன்ஸ் கவுன்சில் சென்ட்ரல் கவுன்சில் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஒரு சிம்பிள் திங், சுமன் ரோட் மேப்னா என்னன்னா இட் ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம் ஒர்க் டு ஆக்சிலேட் ப்ரோக்ரஸ் டுவர்ட்ஸ் ஏ சஸ்டைனபிள் டார்கெட் ரிலேட்டட் டு த மெட்டர்னல் அண்ட் நியூ பார்ன் ஹெல்த் த்ரூ ஏ கஸ்டமைஸ்ட் அண்ட் தென் பேஸ்ட் இன்டர்வென்ஷன். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இன் டர்ம்ஸ் ஆஃப் மெட்டர்னல் அண்ட் நியூ பார்ன் ஹெல்த். அதுக்காக கொண்டு வந்து தானே அது சுமன் ரோடு மேப். இந்த இன்ஃபர்மேஷன் இதுலேருந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிஷான் சாரதி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. வாட் இஸ் மீன் பை கிசான் சாரதி பிளாட்ஃபார்ம்? இவன் வெரி வெல் டுடே வந்து பார்த்தீங்கன்னா there are lot of schemes and apps related to the any department. If you take the agriculture or health department or any other railway department. ஸோ இங்கே வந்து என்ன ப்ராப்ளம்னா இப்போ வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்ரிகல்ச்சர் எடுத்துட்டா இதில் வந்து நிறைய ஸ்கீமை வந்து நிறைய ஆப்பில் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இதனால வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக கிடையாது. ஏன்னா ஒரே ஒரே பிளாட்ஃபார்மில் நிறைய சோர்ஸை வந்து நம்ம எப்போ ஆக்சஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக கொண்டு வந்து தானே அது கிஷான் சாரதி. எப்போ வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா July 21. இது வந்து இந்தியா லார்ஜஸ்ட் இன்டிகிரேட்டட் டிஜிட்டல் ஆக்ரோ அட்வைசரி பிளாட்ஃபார்ம். கிஷான் சாரதி இட் இஸ் ரிலேட்டட் டு த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். அது முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து எதுக்கு வந்து இது வந்து என்ன பண்ணுதுன்னா அத்தன்டிகேட் அண்ட் மல்டி
lingual are the advisory form the advisories to the farmers. நிறைய லாங்குவேஜில் வந்து ஃபார்மருக்கு தேவையான அனைத்து விதமான இன்ஃபர்மேஷனும் இது வந்து கொடுக்குது. ஓகே, ஃபார்மர் கெட் ஆக்சஸ் டு த ஸ்கீம்ஸு, நம்மளுக்கான வெதர் ரிப்போர்ட்ஸ் அண்ட் தென் எக்ஸ்பர்ட் கன்சல்டேஷன்ஸ் ரிலேட்டட் டு த கிராப்ஸ் அண்ட் த டிசீஸ். ஓகே, இந்த சாரதி ஸ்கீமை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் இவங்க தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களே கொண்டு வந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அண்ட் தென் டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன்ஸ் இவங்க தான் அந்த பிளாட்ஃபார்மை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சிம்பிள் திங், சாரதி ஓகேங்களா. இந்த சாரதி கிஷான் சாரதி ஸ்கீமை கொண்டு வந்த நோக்கம் என்ன? டு கம்பைன் ஆல் த எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் இன் டு த ஒன் பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம். அதாவது அதனுடைய நோக்கம். எந்த மினிஸ்ட்ரி கொண்டு வந்தது? மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா? அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியோடைய ஸ்டாட்டிக்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டும் டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன் இவங்க தான் இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இதுலேருந்து தெரிஞ்சுட்டா இட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகே, அதனுடைய ஸ்கீம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, அட்வைசரி சர்வீஸ், வெதர் ஃபார்காஸ்ட், ஸ்கீம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். ஓகே, கிஷான் சாரதி வந்து எந்த சேலஞ்சை அட்ரஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கீ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் எதுனா கிஷான் கால் சென்டர், காமன் சர்வீஸ் சென்டர், கிஷான் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், மை ஸ்கீம்ஸ், அதாவது பஷனி பாஷ்னா இன்டர்ஃபேஸ் ஃபார் இந்தியா. இது வந்து எதுக்குன்னா இது வந்து ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர். மல்டிபிள் லாங்குவேஜில் வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதை வந்து பஷினி. ஓகே, அடுத்த ஒரு நியூஸ் ரிலேட்டட் டு த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். ஓகே, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறைய என்ஜிஓஸ், ட்ரஸ்ட், சொசைட்டி, அசோசியேஷன் அண்ட் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். இதனுடைய நோக்கம் இல்லைன்னா இது எல்லாமே வந்து ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு டிப்ரைவ்டு ஸ்டேஜில் இருக்கிற பர்சனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதோட நோக்கத்தோட உருவாக்கினது தான் இந்த என்ஜிஓஸ், ட்ரஸ்ட், சொசைட்டி அண்ட் அசோசியேஷன். ஸோ இதுக்கு வந்து ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வரும்னா சம் எக்ஸ்டென்ட் டொமஸ்டிக்லேருந்து சில பேர் வந்து அதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் கம் ஃப்ரம் த ஃபாரின்லேருந்து தான் நிறைய ஃபண்டு வரும். ஸோ அப்படி வர ஃபண்டை ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தப்பட்ட ஒரு ஆக்ட் தான் அது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். ஓகே, இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா டு என்ஷூர் த ஃபாரின் ஃபண்ட்ஸ். ஓகே, அந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ் அப்படி வந்தால் அதை வந்து என்ன பண்ணக்கூடாது? இந்தியன் சாவர்னிட்டி, இன்டிகிரிட்டி, செக்யூரிட்டி அண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அது எப்படி ஒரு ஃபண்டு வரதால நம்மளுடைய இந்தியன் சாவர்னிட்டி, இன்டிகிரிட்டி, செக்யூரிட்டிலாம் அஃபெக்ட் ஆகணும்னா த ஃபண்ட் இட்ஸ் ஃபார் நாட் இட் டைவர்டட் டு த அனதர் பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் ரிலேட்டடான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வராங்கன்னா இப்போ வந்து சம் எக்ஸ்டென்ட் வெளிநாட்டிலேருந்து வர ஒரு அமெரிக்கா இல்லை சம் எக்ஸ்டென்ட் அமெரிக்கான்னு சொல்ல முடியாது, எந்த ஒரு கண்ட்ரிலேருந்து வர அவங்களுக்கு இந்தியாவில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி இவங்க வந்து லோக்கலில் வந்து ஒரு சில அன்வான்ட் ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் ஃபண்டு வந்து டொனேட் பண்ணுதுன்னா அதெல்லாம் இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் மூலியமா என்ன பண்ண முடியும்? நம்மளால வந்து பேன் பண்ண முடியும். ஸோ இதான் அதனுடைய ஃபியூச்சர்ஸ். வாட் இஸ் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ரிலேட்டட் டு த ரெகுலேட்டட் த ஃபாரின் ஃபண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் டு த என்ஜிஓஸ், ட்ரஸ்ட், சொசைட்டி அண்ட் அசோசியேஷன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதான் இப்போ வந்து நம்ம பண்ணால் அந்த போர்ட்டலில் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2.0 போர்ட்டலும் அப்புறம் வந்து இஓசி ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா கார்டு அதுவுமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகே, அதோட பெனிஃபிட் வந்து நான் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து இந்த கவர்மெண்ட் ஒர்க்கிங் த பிரின்சிபல் ஆஃப் மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ். ஓகே, இட் இஸ் ரிலேட்டட் டு த கவர்னன்ஸ் டாபிக்ஸ் பிகாஸ் minimum government maximum governance means by using the little resource we can provide the vast service. It is called the minimum government and maximum governance. It considered the இப்போ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2.0 போர்ட்டலில் வந்து என்னென்ன வந்து சேமாக தான் இருக்கும். ஆல் த ஃபியூச்சர் வில் பி அப்கிரேடட். எவ்ரிதிங் கம் அண்டர் த 2.0. இட் மீன்ஸ் வாட் இஸ் அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஒன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் போர்ட்டல் டெவலப்மெண்ட் யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் யூ நோ வெரி வெல் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் இட் மே பி we may think நம்ம திங்க் பண்ணலாம் இட் இஸ் கம் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இட் இஸ் கம் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அதை நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ரினிவல்ஸ் ஆஃப் எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் அது எல்லாமே இந்த போர்ட்டலில் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபில்லிங் த ஆனுவல் ரிட்டர்ன்ஸ், ஃபாஸ்டர் அப்ரூவல் அண்ட் ப்ராசஸிங், paperless and transfer administrations, better monitoring and tracking the foreign
contributions. It all are features of FCRA 2.0 portal. Improved compliance and data security. இது எந்த மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஆல்ரெடி ஓகே ஆல்ரெடி நான் ஒன்லி விஷயம் ஓகே. நெக்ஸ்ட் கவர்னிங் லா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010 ஆல்ரெடி நோ ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் அது இருந்துட்டு போதும். அடுத்து வந்து இஓசி கார்டுன்னு சொல்கிறோம், ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகே, இது வந்து எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்னா வந்து இந்தியன் ஆர்ஜின் who have the foreign citizens to enjoy the several long term benefit visiting or living in India. இந்தியாவில் வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவர் இந்தியாவில் ஆர்ஜின் ஆகிட்டு வெளிநாட்டில் போய் இருக்கிறவர் மறுபடியும் இந்தியாவை வந்து ஒரு இங்கே வந்து விசிட் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட், அந்த பெனிஃபிட்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தது தான் அது இஓசிஐ கார்டு. ஓகே, இப்போ நான் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து ஓசி கார்டு ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் இந்த கார்டு வச்சிருக்கவங்க அவங்க வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் கிடையாது. அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எதுவுமே கிடையாது. ஐ மீன்ஸ் ரைட் டு vote, ரைட் டு கன்சன்ஸ், இட் நாட் ஃபவுண்ட் ஃபார் த ஓசிஐ ஹோல்டர்ஸ். ஓகே, வாட் இஸ் த ஓசிஐ கார்டு? நமக்கே தெரியும், இது வந்து ஒரு டிஜிட்டல் வெர்ஷன் கார்டு. எதுக்கு இது வந்து டிசைன் பண்ணுறாங்க? செக்யூர் டிஜிட்டல் ஐடென்டிஃபிகேஷன், ஈஸியாக அவங்க வந்து வெரிஃபை பண்ணலாம். ரெடியூஸ் டிபெண்டன்ஸ் ஆன் ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ், இன்னவரிவல் ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸை வந்து தேவையில்லாமல் கொஞ்சம் அந்த பட்டனை வந்து குறைக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தது. அடுத்து வந்து இம்ப்ரூவ் ஆன்லைன் ஆக்சஸ் டு த ஓசிஐ ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், ஆஃபர் மோர் யூசர் ஃப்ரெண்ட்லி டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஓசிஐ கால் ஹோல்டர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆஃப் இப்போ அவங்களோட பெனிஃபிட் வந்து என்னன்னா லைஃப் லாங் மல்டிபிள் என்ட்ரி விசா ஃபார் டு இந்தியா. அப்படின்னு என்னன்னா விசிட் இந்தியா எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் வித்தவுட் அப்ளைங் ஃபார் விசா அகைன். அதாவது ஒரு தடவை வந்து இந்த கார்டு வாங்கிட்டோம்னா அவங்க வந்து நிறைய டைம் வந்து வரலாம். மறுபடியும் அவங்க வந்து எந்த ஒரு விஷயமும் அப்ளை பண்ண தேவை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோ நீட் டு ரிஜிஸ்டர் வித் எஃப்ஆர்ஓ. இப்போ வந்து ஒரு ஓசிஐ கார்டர் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து ரொம்ப நாள் இருந்தாலுமே அவங்க வந்து என்ன பண்ண தேவையில்ல, ஃபாரினர்ஸ் ரீஜனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் என்ன பண்ண தேவையில்ல, அவங்க வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ண தேவையில்ல. சம் எக்ஸ்டென்ட் அவங்க வந்து என்ஆர்ஐ இருக்கிற சில பெனிஃபிட்டுமே வந்து ஓசிஐ கார்டு ஹோல்டரை வந்து என்ஜாய் பண்ணலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், ஃபினான்ஸ், எக்கனாமிக் மேட்டர்ஸ் அந்த சேம் வந்து இதெல்லாம் வந்து நான் ரெசிடென்ட் இந்தியனுக்கு இருக்கிற மாதிரி இவங்களும் வந்து என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். அது இல்லாமல் ஓகே, இதெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கூட தராங்கல்ல, அது எல்லாமே கம் ஃபார் த ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஓசிஐ கார்டு ஹோல்டர்னா என்ன, அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இந்தியாவில் இருக்கு, அப்புறம் வந்து அந்த கார்டு வந்து எதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு, இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அது இல்லாமல் என்ஆர்ஐக்கு இருக்கிற சில பெனிஃபிட்டுமே ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கிறது மட்டும் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து விவி ராம்ஜி பில் ஆக்ட், வெரி வெல் ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய படிச்சிருப்போம். ஸோ இதை பற்றி ஜஸ்ட் ஒரு ஓவர் த்ரோ மட்டும் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எம்ஜி நிறைய வந்து 100 days இருக்கும், இது வந்து 125 days. இது எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்க, இங்கே எம்ப்ளாய்மெண்ட் ப்ளஸ் லைவ்லிஹுட். வெரி வெல் இது வந்து நிறைய ஒர்க் கேட்டகரிஸ் வந்து இருந்துச்சு. இது வந்து முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் செக்டரில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. வாட்டர் ஸ்கார்சிட்டி, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைவ்லிஹுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அண்ட் தென் கிளைமேட் வெதர் மிட்டிகேஷன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்ஸ் அசட் கிரியேஷன் தான் இங்கே வந்து வேலை செஞ்சிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஏதாவது பில்ட் பண்ணணும், அதனுடைய நோக்கத்தோடு இதனுடைய தீம்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பிளானிங் மெத்தட் வந்து இது வந்து ஓல்டு, இது வந்து நியூஸாக கொஞ்சம் அட்வான்ஸ்டான பிளானிங் வந்து பண்ணுறாங்க. ஃபண்டிங் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்டையராக ஃபண்ட் பண்ணியிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60:40 ரேஷியோவில் ஃபண்ட் பண்ணுறாங்க. சம் எக்ஸ்டென்ட் இமாலய ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19:10. அடுத்து வந்து அந்த அளவுக்கு டிஜிட்டல் இன்டிகிரேஷன் கிடையாது. இப்போ வந்து அட்வான்ஸ் டிஜிட்டல் மானிட்டரிங் வந்து எல்லாமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இங்கேயுமே என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு அட்வான்ஸ்டு டிஜிட்டல் நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம்னா இது எந்த அளவுக்கு வந்து ஒரு லோக்கல் கவர்னன்ஸில் வந்து இம்பாக்ட் ஏற்படுத்துது. பிகாஸ் நம்ம கொண்டு வரதே எதுக்குன்னா நம்ம வந்து லீக்கேஜை வந்து ரெடியூஸ் பண்ணுற ஒரு காரணத்துக்காக தான் வந்து டிஜிட்டலில் வந்து நம்ம கவர்னன்ஸ்குள்ளே கொண்டு வரோம். சம் எக்ஸ்டென்ட் நம்ம லீக்கேஜ் ரெடியூஸ் பண்ணுற கொண்டு வர ஒரு டெக்னாலஜி பெனிஃபிஷியை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணும்போது அதனுடைய நோக்கமே வந்து ரொம்ப தப்பாயிடும். சம் எக்ஸ்டென்ட் இப்போ விபி ராம்ஜி அங்கே வந்து ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸுக்கு சில பேருக்கு வந்து என்னன்னா அந்த ஐரிஸ் ஸ்கேனிங் வந்து சரியாக வந்து இட்ஸ் நாட் ஸ்கேனடு. ஸோ அதனால் வந்து அவங்களால என்ன பண்ண முடியல, இந்த பெனிஃபிட்டை வந்து பெற முடியல. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்கீமில் இருக்கிற சில எரர்ஸ், இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணும்போது இட் பிகம் மோர் எஃபெக்டிவ். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரஸ் சக்தி அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். இது வந்து எதுக்கு, டு பூஸ்ட் த ரூரல் உமன் லீட் என்டர்பிரைசஸ் எஸ்பெஷலி ஃபார் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். இது வந்து எதுக்குன்னா
டு ப்ரொமோட்ஸ் த ப்ராடக்ட் மேடு பை த ரூரல் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் மேக் பண்ணுற ப்ராடக்ட்டை வந்து ஒரு ஆல் ஓவர் இந்தியா மார்க்கெட்டில் வந்து ப்ரொமோட் பண்ணணும். அதுக்காக கொண்டு வந்தது தான் அது சராசக்தி பிளாட்ஃபார்ம். இன்னொரு அப்ஜெக்ட் என்னது, உமன் எம்பவர்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்தணும். இது வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் தான் அந்த ப்ராடக்ட்டை வந்து மேக் பண்ணுறாங்க. மார்க்கெட் ஆக்சஸ் அண்ட் தென் இன்க்ரீசிங் த இன்கம் அண்ட் லைவ்லிஹுட் ஆஃப் த ரூரல் உமன். என்கரேஜ் உமன் லீட் ரூரல் என்டர்பிரைசஸ். இதெல்லாம் உமன் எம்பவர்மெண்ட்டில் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா? எதை சராஸ் சக்தியை மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். இது எது கீழே வருது? தீன் தயாள் யோஜனா அண்டர் த நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் சிக்னேச்சர்ன்ற ஒரு கான்செப்டை வந்து நம்ம எர்த்தோடைய அப்பர் அட்மாஸ்பியரில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு பார்த்தலாம். தெர்மல் சிக்னேச்சர் ஒன்றும் இல்லை, டெம்பரேச்சர் பேட்டர்ன் ப்ரொடியூசர் இந்த எர்த் அப்பர் அட்மாஸ்பியர். ஒரு சோலார்லேருந்து வர ஒரு சில ஸ்ட்ரோம்ஸ் அந்த அதனால நம்மளுடைய அப்பர் அட்மாஸ்பியர் தெர்மோஸ்பியரில் எந்த அளவுக்கு அந்த டெம்பரேச்சர் இருக்கு அதை நம்ம வந்து தெர்மல் சிக்னேச்சர்னு சொல்கிறோம். சோலார் ஸ்டோம்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் த சன். அங்கேருந்து வரும். இது என்ன பண்ணுவோம், நிறைய அஃபெக்ட் ஆகும். சேட்டலைட், ஜிபிஎஸ், ரேடியோ கம்யூனிகேஷன், ஆஸ்ட்ரோனாட் அண்ட் பவர் கிரிட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து தெர்மோஸ்பியர் இஸ் அட்மாஸ்பியர் வெரி வெல் இட் இஸ் அப்பர் மோஸ்ட் அட்மாஸ்பியர் லேயர். இது என்னன்னா 13 இயர்ஸ் டேட்டாவை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி இதுக்கப்புறம் இந்த டேட்டாவை வச்சு ஃபர்தராக நம்ம வந்து ஸ்பேஸில் ஏதாவது வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணும்போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லிடுங்க. அதாவது தெர்மல் சிக்னேச்சர்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, எதுக்கு இது யூஸ் பண்ணுறோம் அதை மட்டும் தெரிஞ்சுட்டா இதில் வந்து இது வந்து மோர் தென் என்ன. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகாடமியா, பேங்க் ஆஃப் கிரெடிட் அண்ட் தென் அபார். இது ரெண்டுமே ரிலேட்டட் டு த ஸ்டூடெண்ட் ஐடி. இதை வந்து கொஞ்சம் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமி கிரெடிட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணணும். அதாவது அகாடமியில் வந்து நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் அது எல்லாமே ஸ்டோர் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்டோட ஐடென்டிட்டி, அவன் எங்கேருந்து வரான், என்ன பண்ணுறான்ற மொத்த இன்ஃபர்மேஷனுமே வந்து அபார்ன்ற ஒரு ஐடி வந்து ஸ்டோர் பண்ணணும். இது வந்து ஹையர் எஜுகேஷன் மட்டும்தான் கொண்டு வந்து அந்த அகாடமி பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ். இது வந்து ஸ்கூல்ல இருந்து ஹையர் எஜுகேஷன் மொத்தமாக கொண்டு வந்தது. இது வந்து ஒரு பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் மாரி ஃபங்க்ஷன் ஆகும். பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ்னா இப்போ நம்ம கிரெடிட்ஸ் எடுத்தோம்னா அந்த கிரெடிட் இயரோ இல்லைன்னா அது வந்து அப்படியே இருக்கும். ஆனால் இது வந்து எப்படின்னா ஒரு டிஜிட்டல் ஐடி, டிஜிட்டல் அகாடமிக் ஐடி. நம்ம என்ன படிக்கிறோம்ன்றது ரெகுலராக வந்து நான் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட்ஸ். கிரெடிட்டை வந்து நம்ம வேற ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் போகும்போது அந்த கிரெடிட்டை வந்து நம்ம படிக்கலாம், நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து லைஃப் லாங் எஜுகேஷன் ரெக்கார்ட்ஸ். நம்ம என்ன படிச்சோன்றது நம்மளுடைய லைஃப் லாங்காக அந்த அப்பர் ஐடியை போட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சப்போர்ட் மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ். ஏன்னா நம்ம வந்து நிறைய இன்ஸ்டியூஷன் தான் மாறிட்டே இருப்போம். அங்கங்கே ஒரு அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் இருக்கும். ஆனால் wherever you go இட்ஸ் ஒன்லி த பர்மனன்ட் ஸ்டூடெண்ட் ஐடென்டிட்டி. அதான் என்னது அப்பார். இதோட டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, அது இதில் இந்த நியூஸில் வந்து போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எமிகான் அச்சீவ்ஸ் த மினி ரத்னா கேட்டகரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மினி ரத்னா அப்புறம் அந்த நவரத்னா இதனுடைய எலிஜிபிலிட்டி மட்டும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கலாம். இதனுடைய கேட்டகரி மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மினி ரத்னா கேட்டகரி 2, மினி ரத்னா கேட்டகரி 1, அதுக்கப்புறமா தானே வரும் நவரத்னா, அதுக்கப்புறம் என்னது மகாரத்னா. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து மகாரத்னாவுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு வந்து பார்த்துக்கலாம். ஒரு கம்பெனி வந்து மகாரத்னாவாக இருக்கணும்னா அது ஃபஸ்ட்டு வந்து நவரத்னாவாக இருக்கணும். அது இல்லாமல் இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அது வந்து லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கணும். அதாவது ஆவரேஜ் ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து கிரேட்டர் than 25 crore கடந்த 3 வருஷத்தில் இருக்கணும். நெட்டு ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 15 crore, அதுவுமே 3 வருஷத்தில். ஆவரேஜ் ஆனுவல் நெட் ப்ராஃபிட் டேக்ஸ் பேமெண்ட்டுக்கு அப்புறம் 5,000 crores ஃபார் லாஸ்ட் 3 years. அப்புறமா சிக்னிஃபிகண்ட் குளோபல் ப்ரெசன்ஸ் வந்து இருக்கணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அகாடமி ஜஸ்ட் படித்து பார்த்து அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை. மேபி இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அது மகாரத்னாவுக்கு வரணும்னா அந்த கம்பெனிக்கு என்னென்னா ஸ்டேட்டஸ் வந்து தேவை. நவரத்னானா அது வந்து ஷெட்யூல் ஏசிபிஎஸ்சியில் வந்து இருக்கணும். இது மஸ்ட் பி ஆல்ரெடி மீரத்னா கேட்டகரி 1 இருந்தால் தான் நவரத்னாவாக வர முடியும். அதில் வந்து இந்த ஸ்கோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டரில் வந்து ஒரு 16 வந்து எடுத்துருக்கணும். அப்புறம் வந்து மீரத்னா 1 கேட்டகரி என்னன்னா 3 வருஷம் கண்டினியூஸாக ப்ராஃபிட் இருக்கணும். அது இல்லாமல் ப்ரீ டேக்ஸ் ப்ராஃபிட்டே வந்து எவ்வளோ இருக்கணும்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 13 crore இருக்கணும். ஃபார் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் திஸ் 3 இயர்ஸில், ஏதாவது ஒரு 3 இயர்ஸில் இந்த மாரி இருக்கணும். அடுத்து வந்து மினி ரத்னா கேட்டகரி 2 வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 3 வருஷம் கண்டினியூஸாக வந்து ப்ராஃபிட்ல அந்த கம்பெனி இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன வந்துடும், மினி ரத்னா 2 கேட்டகரிக்குள்ள வந்துடும். ஓகே. அடுத்து ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு இது பார்க்க போகிறோம். ககன்ன்றதை வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ககன்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ககன்னா ஒன்றும் இல்லை, ஜிபிஎஸ் எய்டட் ஜியோ ஆகுமெண்டட் நேவிகேஷன்ஸ். ஓகே, அப்படின்னா ஜிபிஎஸ் எய்டட் ஜியோ ஆகுமெண்டட் நேவிகேஷன்ஸ்
அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கே பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து நம்ம வந்து நிறைய கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு எல்லாரும் தெரியும். இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஸோ இந்த ஜிபிஎஸ்ல வந்து சில எரர் இருக்கலாம். ஸோ அந்த எரரை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தப்பட்டது தான் அதுனா ககன் ககன் அந்த ஜிபிஎஸ் இருக்கிற ஒரு ஸ்லைட்டாக ஒரு எரரை ககன் வந்து கரெக்ட் பண்ணி இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஜிபிஎஸ் இஸ் மோர் அக்யூரேட் அண்ட் ரிலையபிள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து continuously correct the positioning errors in the ரியல் ரியல் டைமில் வந்து எரரை வந்து கண்டினியூஸாக அதை வந்து கரெக்ட் பண்ணணும். அண்ட் தென் டெலிவர்ஸ் த சீம்லெஸ் நேவிகேஷன் கவரேஜ். நேவிகேட் பண்ணும்போது கண்டினியூஸாக அந்த சிக்னல்ஸ் வந்து அக்யூரேட்டாக வந்து கொடுக்குறதுக்கு ப்ரொவைட் த இன்டிகிரேட்டிங் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டன்ஸ் அலர்ட்டிங் த பைலட்ஸ். இப்போ வந்து பைலட் வந்து ஒரு ஜிபிஎஸ் எரர் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு டக்குன்னு ஒரு அலர்ட் வந்து கொடுக்கும் டு அந்த ப்ரொடக்ட் த ஃப்ளைட் ஃப்ரம் த டேஞ்சர்ஸ். ஸ்ட்ரென்தன் த இந்தியன் இண்டிஜினியஸ் நேவிகேஷன் கேப்பபிலிட்டி. நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நேவிகேஷன் பண்ண முடியுது, அதில் வந்து என்னுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆல் பேசஸ் ஆஃப் த ஃப்ளைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணும்போது டூரிங் த ஃப்ளைட் இது எல்லாத்துலேயுமே என்ன வந்து ககன் அப்படின்ற அந்த ஒரு ஆகுமெண்டட் டிவைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, எதுக்கு இந்தியா நீடிய ப்ரீசஸ் நேவிகேஷன், எதுக்காக ககன் ஆல்ரெடி நம்ம சொல்லப்பட்டது தான். இப்போ வந்து ஸ்லைட்டஸ்ட் பொசிஷன் எரர் ஒரு ஃப்ளைட்டில் வந்து நம்ம ஜிபிஎஸ்ல வந்து சும்மா ஒரு 0.5 டிகிரி இருந்தாலுமே அது லேண்ட் பண்ணுறது வந்து வேற ஒரு கண்ட்ரியில் போய் லேண்ட் பண்ணிடும். ஸோ அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கணும் அந்த ஜிபிஎஸ்ன்றது. ஸோ ஜிபிஎஸ் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த அட்மாஸ்பியர் கண்டிஷன் அதர் சோர்சஸ் ஆஃப் எரர் நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணுறது கொண்டு வந்து தான் அது ககன் ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ நான் அதை கொண்டு வரதெல்லாம் வந்து இந்தியா வந்து ஒரு மேஜர் ஏவியேஷன் மார்க்கெட்டாக ஒரு எஃபெக்டிவாக என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் கொண்டு வந்தா, இஸ்ரோ அண்ட் தென் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, வினோ வெரி வெல் ஆல்ரெடி நம்ம படிச்சது தான். இன்டிகிரிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அலர்ட் த பைலட்ஸ். இன்ஃபர்மேஷன் வந்து ஜிபிஎஸ்லேருந்து அப்புறம் இது ஜிபிஎஸ் இன்ஃபர்மேஷன் வந்து சேட்டலைட் இன்ஃபர்மேஷன் ரெண்டுத்தையும் இன்டிகிரேட் பண்ணி சப்போஸ் இந்த ஜிபிஎஸ் இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்கிற சமயத்தில் பைலட்டுக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுக்கும். அதனுடைய அது கொடுத்து அதனுடைய வேலை. அடுத்து வந்து ஒரு சுமார் இன்ஃபர்மேஷன் இனோவேரிகள் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட். த நேம் இஸ் ஸ்டேட்டட் த ஜியோ ஸ்டேஷனரி. ஸ்டேஷனரினா நம்ம இங்கே ஒரே இடத்துல இருக்கிறது. நம்ம வந்து ஒரு பொருள் வந்து எர்த்துக்கு மேலே எர்த்து ஸ்பீட்லேயே ரொட்டேட் ஆகும்போது நம்ம இங்கேருந்து ஸ்பேஸில் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அதுவும் நம்மளும் ஒரே ஒரே பாயிண்ட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரெண்டும் எர்த் ரொட்டேட் ஸ்பீடில் தான் என்ன பண்ணுது, அந்த சேட்டலைட்டுமே ரொட்டேட் ஆகிட்டு வருது. ஸோ அப்படி இருக்கிறதுலாம் என்னது ஜிசெட், ஜி10, ஜிசெட், ஜிசெட் 8, ஜிசெட் 10, ஜிசெட் 15 இதெல்லாம் அதனுடைய சேட்டலைட்டோடைய நேம்ஸு. ஓகே, இப்போ வந்து இதில் தான் வந்து இந்த ககன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம்னா ஒரு சிம்பிள் தான். இப்போ வந்து ஒரு சேட்டலைட்டை வந்து ஒரு ஆர்பிட்டில் வச்சோம்னா அந்த ஆர்பிட்லேயே இருக்காது. டியூ டு த வேரியஸ் அட்மாஸ்பியர் ட்ராக்கால கண்டினியூஸாக அந்த ஆர்பிட்லேருந்து அது கீழே கீழே வந்துட்டே இருக்கும். ஸோ அப்படி அது கீழே வரும்போது அந்த அதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுமா, அப்போ அந்த வந்து ஜிபிஎஸ் ககன் ரெண்டுமே டிடெக்ட் பண்ணி மறுபடியுமே அந்த சேட்டலைட்டை வந்து அதே ஆர்பிட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ரீலொகேட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு சில அங்கே வந்து ஒரு சில இதுவில் ஒரு சில மிஷின்ஸ் அதெல்லாம் வந்து சின்ன மிஷின் எப்பவுமே அதில் இருக்கும் டு கரெக்ட் த ஆர்பிட்டல் லெவல் அட் எ எக்ஸாக்ட் பாயிண்ட். ஓகே, அடுத்து வந்து இதோட ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துடலாம். இது வந்து ஜஸ்ட்டு அங்கே என்ன பார்த்தோமோ அதுதான் இங்கே இருக்கும். இது வந்து ஜிபிஎஸ் எய்டட் நேவிகேஷன் சிஸ்டம். இது வந்து நேவிகேஷன் வித் இந்தியன் கன்சல்டேஷன். அதாவது நேவிக்ன்றது ஒரு குரூப் ஆஃப் சேட்டலைட் இட்ஸ் ரொட்டேட் அரௌண்ட் த எர்த். ஓகே, ஆல்ரெடி பார்த்துட்டு தான். அடுத்து வந்து இதனுடைய பர்பஸ் என்ன, இது வந்து ஜிபிஎஸோட அக்யூரஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. இது வந்து இண்டிபெண்டன்ட் நேவிகேஷன் அண்ட் பொசிஷன் சிஸ்டம். இண்டிபெண்ட்டாக வந்து என்ன பண்ணணும் ட்ராவல் பண்ண முடியும் பை யூசிங் திஸ் நேவிக்ஸ். அடுத்து வந்து டஸ் இட் ப்ரொவைட் நேவிகேஷன் இட்ஸ் ஓன். ஒரு ககனால ஓனாக வந்து நேவிகேஷனை ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி அதை இருக்கிற எரரை மட்டும் தான் கரெக்ட் பண்ணுது. ஆனால் நேவிக் அப்படி கிடையாது. அதை வச்சு அட்டானமஸாக நேவிகேட் பண்ண முடியும். யார் இதில் இஸ்ரோ அண்ட் தென் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ககனை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. இது ஒன்லி இஸ்ரோ. மெயின் யூஸர் வந்து மெயினாக ஏவியேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். முன்னாடி பார்த்த ஸ்லைடில் வந்து அது நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்.
இது வந்து ஜென்ரல் யூசர்ஸ் வந்து யாருன்னா டிஃபென்ஸு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஃபிஷரிஸ் எக்ஸெட்ரா நிறைய வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்பேஸில் மட்டும்தான் ககன் வந்து யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப முக்கியம். ஆனால் 1500 கிலோமீட்டர் பிஹைண்ட் த இந்தியன் பார்டர்ஸ். ஓகே. ஓகே. மோர் அக்யூரேட் த ஜிபிஎஸ் சிக்னல்ஸ், பொசிஷன் நேவிகேஷன்ஸ் அண்ட் த டைமிங் ஆல் ஆர் அபவுட் த நேவிக் சேட்டலைட்ஸ். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் வந்து அப்படியே என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை கொஞ்சம் பார்த்துட்டோம்னா இது முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து சி லீ சீலி பாஸ். இது வந்து ஒரு டிஜிட்டல் எம்பவர்மெண்ட் ஸ்கீமு. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, இது வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்டு பை த டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன் அண்ட் தென் இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அண்டர் த லோக் ஓஎஸ் பிளாட்ஃபார்மில் தான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த லோக் ஓஎஸ் டிஜிட்டல் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா, capture the activities of the community-based organization. Community-based organization may be self-help groups and then village organization, cluster liver federation. இவங்களாம் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்களோ இது எல்லாத்தையுமே வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி அந்த மொபைல் ஆப் மூலிமா என்ன பண்ண முடியும், நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அதனுடைய மெம்பர்ஸு, ரெக்கார்ட்ஸ், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், லைவ்லிஹுட் ரெக்கார்ட்ஸ், ட்ராக்கிங் த கவரேஜ் இனிஷியேட்டிவ்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும், லைவாக வந்து அந்த மொபைல் மூலிமா பார்த்துக்கலாம். இதை வந்து சி லேப்ஸ் நிறைய சி லேப்ஸ்ன்றது அதான் அந்த ஸ்கீம் என்னன்றதை மட்டும் பார்த்துட்டு அதில் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து இன்னைக்கு நம்ம என்னென்ன வந்து பார்த்தோம் அப்படின்னா, வருவியல், லீகல் மெட்ரலஜிக்கல் ஆக்ட் வந்து பார்த்தோம், ப்ராஜெக்ட் பிராமக், ஆரோக்கிய சேவை 2.0, கிசான் சாரதி ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர், அந்த ஓசிஐ கலோடன் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், விபி ராம்ஜி, அப்புறம் வந்து சாராசக்தி பிளாட்ஃபார்மு, தெர்மல் சிக்னேச்சர், மினிரத்னா ஸ்டாட்டஸ் அண்ட் தென் ககன். இது எல்லாத்தையும் வந்து இந்த இந்த ஒரு கடந்த 3 நாளில் வந்து பிஐபியில் வந்து நியூஸை வந்து பார்த்துருக்கோம். விவோ இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.